ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் அவங்க லீனா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஸ்டிச்சிங் வீடியோலன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸில் ஹூக் தைப்போம் இல்லைங்களா, ஒவ்வொருத்தருக்கும் அது சிரமமாக இருக்கு இல்லைங்களா. அது ரொம்ப நாளாக நான் வீடியோ போடணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு வீடியோ தான். நிறைய எங்கள் ஸ்டூடெண்ட்ஸும் ரிக்வஸ்ட் பண்ணதுனால நான் வீடியோவாக போட்டுட்டுனா நிறைய பேருக்கு யூஸ் ஆகுமேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் அதை பண்ணுறேன். மிஷின்லேயே எப்படி வந்து ஹூக் ஸ்டிச் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். அது கூடவே ஹெம்மிங்கும் எப்படி மிஷினில் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஓகேங்களா? இதை அவுட்லைன் போட்டுட்டு பட்டி பீஸ் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொக்கி பீஸ் வைக்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஒரு பீஸ் ஜாயின் பண்ணி நம்ம அவுட்லைன் கட்டிங் போட்டு வச்சுருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் பீஸு செகண்ட் கப் ஜாயின் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கப்புடைய சென்டர் டாட் பிடிக்க போகிறோம். அந்த லென்த்தி டாட் வந்து நிறைய பேருக்கு ஷார்ப்பாக இருக்கக்கூடாதுன்னு கேட்பாங்க இல்லைங்களா. அந்த ஷார்ப்புக்காக ஸ்ட்ரைட் லைன் அப்படியே கொண்டு வந்தால் ஷார்ப்பு, கொஞ்சம் வர 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 லைட்டாக அப்படி பெண்ட் எடுத்துட்டிங்கன்னா அந்த ஷார்ப் வந்து அப்படியே கொஞ்சம் பெண்ட் ஆகிடு. ரொம்ப அந்த ஷார்ப் எட்ஜஸ் தெரியாமல் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு ஃபினிஷிங். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி தான் இப்போ ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்களேன். ஸ்ட்ரைட் ஷார்ப் கொடுக்காம லைட்டாக கர்வ் பண்ணியிருக்கேன். அந்த கர்வ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு ரொம்ப ஷார்ப்பாக அப்படியே ஸ்ட்ரைட்டாக தூக்கிட்டு நிற்காது ஃபேப்ரிக்கு. நீங்கள் அதை நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இந்த ரேஞ்சில் இருக்கும். மற்ற ஸ்ட்ரைட்டாக தைச்சுன்னா என்ன ஆகும்னா இது மட்டும் இப்படி தனியாக நிற்கும். அது ரொம்ப பேருக்கு பிடிக்காது. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் டாட் பிடிக்கிறோம். சேம் அதுவும் அதே தான். லைட் கர்வ் பண்ணிக்கோங்க. தேர்ட் டாட்டு போக போக லைட்டாக பெண்ட். இப்போது அந்த கப்புடைய ஷார்ப் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாகவே இருக்காது, நீட்டாக இருக்கும் உங்களுக்கு இதை போட்டிங்கன்னா. இப்போது நம்ம பட்டி பீஸ் வைக்க போகிறோம். பட்டியில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே 2 பீஸுன்றது வந்து லைனிங்கை எக்ஸஸாக ஒரு பீஸ் கொடுத்துட்டிங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து செகிங்காக இருக்கிறத லைக் பண்ண மாட்டாங்க, லிஃப்டாக இருக்கணும்னு கேட்பாங்க. அப்போது வந்து ஷார்ப்பாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் லிஃப்டாகவும் இருக்கணுங்க அப்படின்னு கேட்குற கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம 2 to 3 பீஸ் கொடுக்கலாம் தாராளமாக, லைனிங் மட்டுமே. அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் வந்து நீங்கள் ஒன்று அட்டாச் பண்ணிக்கலாம். 4 பீசஸ் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் இப்போ 2 பீஸ் வைக்கிறேன். மெயின் ஃபேப்ரிக் ஒன்று 3 பீசஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இதில் உள் சைடு பார்த்தீங்கன்னா பட்டி 2 லைனிங் பட்டி வந்து அதாவது ராங் சைடு வச்சு நம்ம வைக்கிறோம். மெயின் ஃபேப்ரிக்கோட அந்த மெயின் பீஸ் வந்து ரைட் சைடு வந்து நம்ம இணைக்கிறோம். சரிங்களா? இந்த மாதிரி ரெண்டுமே இப்படி ஈக்குவலாக இருக்கணும். நீங்கள் வச்சுட்டு நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா கூட அது எட்ஜஸ் வந்து நீட்டாக ஈவனாக இருக்கணும். அதை ஃபஸ்ட்லேயே நீங்கள் பார்த்துட்டு வச்சுட்டிங்கன்னா இந்த எச்சு கம்மி வராமல் கட் பண்ணி வீசுறாமல் நல்லா நீட்டாக நம்ம தைச்சி கொடுக்கலாம். அதனால் நம்ம ஃபேப்ரிக் அட்டாச் பண்ணும்போதே கரெக்டாக இருக்கான்றது ஒரு நிமிஷம் திருப்பி அந்த லைன் ஈக்குவலாக வருதான்னு செக் பண்ணிவிட்டு தைங்க. பட்டி வந்து 1/2 இன்ச்சுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுருக்கிறோம். இன்விசிபிளாக இதை தான் சொன்னேன் பார்த்தீங்களா. நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இது ஈக்குவலாக பார்த்துக்கணும். என்றைக்கும் இந்த பக்கம் கூட எச்சு கம்மி இருக்கலாம் சைடு ஃபினிஷிங்கில் போகிற இடத்துல, ஃப்ரண்ட்டில் வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதை நம்ம கட் பண்ணி மாற்றினாலும் அது அவ்வளோ நீட்டாகவும் இருக்காது. இது மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் ஒன்று நான் போட்டுக்கிறேன்.
சேம் டைம் சீம் அலவன்ஸ் ஆல்ரெடி நம்ம வந்து நோட் பண்ணியிருக்கோம் பாருங்க. அந்த அளவுக்கு நம்ம இப்போ இதை மடித்து தைக்கிறோம். பட்டி தைக்கிறது நிறைய ரகம் இருக்குங்க. அதில் இது ஒரு டைப்புங்க. இங்கே கொஞ்சம் பெருசாக பட்டி மாதிரி கொடுத்தோன்னா கஸ்டமர் போடும்போது கொஞ்சம் அந்த இடத்துல எப்படி சொல்கிறது, அந்த லிஃப்ட் எடுக்க இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி தான் வேணும்னு கேட்குற கஸ்டமர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க எங்ககிட்ட. இப்போ நம்ம கப்பு ஃபினிஷிங் பண்ணி வச்சாச்சுங்க. இனிமேல் கொக்கி பீஸ் வைக்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வி பீஸ் வைக்கிறோம். வி பீஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள் சைடு தான் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். யூஸ்வலாக இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். பிகினராக இருந்தால் பாருங்கள். கீழே வரும்போது அந்த 1/2 இன்ச்சு மடித்து விட்டுட்டு ஒரு ரஃப் டைல் அடிச்சுக்கோங்க. ட்ரிம் பண்ணிவிட்டு திருப்பி விட்டுட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஈக்குவலாக இந்த ஃபேப்ரிக் எங்கே லே இருக்கோ அங்கே தான் இந்த ஃபேப்ரிக் அந்த மடிக்கிற துணியவும் நம்ம அது மேலே நம்ம வைக்கணும். சரிங்களா? இதை தாண்டி ஒரு சிலர் இங்கே வச்சு தைப்பாங்க. பிகினராக இருக்கவங்க அவங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. கப்பு வந்து நீங்கள் ப்ளவுஸில் ஹூக் போடும்போது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரொம்ப இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்கும். அந்த மிஸ்டேக்லாம் வரக்கூடாதுன்னா ஈவனாக தான் இருக்கணும். வி பீஸ் மட்டும் என்றைக்கு ஈவனாக தான் நம்ம வைக்கணும். அப்போ தான் அந்த ஹூக்கு கொண்டு வந்து இப்படி ஆப்போசிட்டில் போடும்போது கரெக்டாக நமக்கு வந்து உட்காரும். சரிங்களா? இப்போ ஸ்டார்டிங் தையல் அடிச்சுட்டு அது நகர்ந்து போகாமல் இருக்கிறதுக்காக உங்களுக்கு ஹூக் எத்தனை தேவை அப்படின்றது பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வி ஸ்டிச் அடிச்சுக்கோங்க. 5 6 ஒவ்வொருத்தவங்களுடைய ஒரு சிலருக்கு வந்து 6 வச்சு போட்டால் தான் பிடிக்கும். நான் ரெகுலராக 5 தான் தைச்சு கொடுப்பேங்க. ரொம்ப நெக்கு மேலே போடுறவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் 6. இப்போ 5 இடத்துல நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் தான் நம்ம வி ஸ்டிச் அடிக்க போகிறோம். சரிங்களா? ஒவ்வொரு வீக்கிட்டையும் ரஃப் அடிச்சுக்கோங்க. ஒரு சிலர் வீ போடுவாங்க, இன்னொருத்தங்க கையிலே லூப் ஸ்டிச் வருது பார்த்தீங்களா, அதுதான் கேட்பாங்க. ஒரு சிலர் ஆப்போசிட் ஹூக் கேட்பாங்க. ஆப்போசிட் ஹூக்குமே மிஷின் வச்சு ஸ்டிச் பண்ணலாங்க. அந்த ஆப்போசிட் ஹூக் எப்படி வச்சு மிஷினில் ஸ்டிச் பண்ணுறதுன்னு அதை இன்னொரு நாளைக்கு நான் வீடியோ உங்களுக்கு போஸ்ட் போடுறேன். இப்போ பாருங்கள், நம்ம வி ஸ்டிச் அடித்து வச்சாச்சு. சரிங்களா? இப்போ வந்து கொக்கி பீஸ்கிட்ட நம்ம போகலாம். கொக்கி எப்படி வைக்கிறதுன்ட்டு காட்டுறேங்க. இந்த 1.5 இன்ச்சு சைஸ்க்கு 2 பீஸ் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஒரு பீஸ் வந்து எப்பவும் போல் நம்ம கொக்கி பீஸ் வைக்கிறதுக்கு எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுவோமோ 1/2 இன்ச் வச்சுட்டு அதே மாதிரியே நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பி மடிச்சுட்டு டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரியே ஒரு பீஸ் இங்கே வச்சு நம்ம ஜாயின் பண்ணுறது தாங்க. ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. பாருங்கள், நம்ம ஃபஸ்ட் எடுத்த ஃபேப்ரிக்கை பாருங்கள், டபுள் ஃபோல்ட் பண்ணிட்டோம். 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. லைட்டாக ட்ரைன் பண்ணிக்கோங்க. இப்போ திருப்பி டாப் ஸ்டிச். டாப் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் தான் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் வந்து நம்ம வச்சு அந்த கொக்கி மாட்டுறதுக்காக நம்ம லூப் ரெடி பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போது அது மாட்டுறதுக்கு அது பண்ணுறதுக்கு முன்னாடி வி பீஸில் வச்சு இதை மடிச்சுக்கோங்க. ஆக்சுவலாக நமக்கு பாருங்கள், இங்கே தான் ஃபினிஷ் ஆகுது. எங்கெங்கெல்லாம் அந்த வி இருக்கோ அந்த இடத்துல ஒரு மார்க். இங்கே பாருங்கள், நேராக அந்த வீக்கிட்டே வச்சு ஒரு மார்க் பண்ணுறேன். ஏன்னா ஹூக் போடுறதுக்கு கரெக்டாக ஆப்போசிட்டில் வந்து வியும் ஹூக்கும் ஆப்போசிட் நேராக இருந்தால் தான் அந்த ஹூக் வந்து கரெக்டாக போட்டுக்க முடியும். நான் மார்க் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க. இந்த மார்க் நமக்கு இம்பார்ட்டன்ட்ங்க.
இப்போ இன்னொரு ஃபேப்ரிக்கை மடிச்சுக்கிறோம் பாருங்கள். இது ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 5 ஹூக் எடுத்துட்டு இந்த மாதிரி இடுக்கி வச்சு கொஞ்சமாக ஹூக்கோடைய மவுத் வந்து கொஞ்சம் ஓப்பன் ஆகிற மாதிரி இந்த ரேஞ்சில் இருந்தால் ஓகே தாங்க, போதும். இந்த மாதிரி லைட்டாக மட்டும் 5 ஹூக்கையும் இந்த மாதிரி நம்ம நீக்கி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இந்த 5 இடத்துல நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வச்சுட்டு பட்டன் ஹோலுக்கு அந்த பா ஸ்டிச் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த 2 மார்க் எதுக்காக அந்த குட்டியாக 2 மார்க் பண்ணுறோன்னா அந்த இடத்துல தாங்க நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ரொம்ப பக்கமாக பண்ணணும். சரிங்க, குட்டியாக தான் நான் வந்து கேப் விடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நூல் அளவு அந்த ஸ்டிச்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் இந்த ஃபேப்ரிக்கை நான் வச்சுட்டேன். ஒரு ரஃப் அடிச்சுக்கோங்க. ஃபேப்ரிக்கை திருப்பிட்டு அகெயின் ரஃப்பு, திரும்ப நெடியில் இப்படி தூக்கிட்டு இந்த இடத்துல எந்த இடத்துல நமக்கு வந்து அந்த லூப்புக்கான கேப் தேவையோ ஹூக் மாட்டுறதுக்கு அந்த இடத்துல வச்சுட்டு திரும்ப ஃபேப்ரிக்கை திருப்பி ஒரு ரஃப் ஸ்டிச், அகெயின் டர்ன், ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச்சு. நம்ம எங்கெல்லாம் மார்க் பண்ணியிருக்கோமோ அங்கே மட்டும்தாங்க நம்ம அந்த மாதிரி பண்ண போகிறோம். அதர்வைஸ் அப்படியே ஸ்டிச் பண்ணுறது தாங்க, ரொம்ப ஈஸி. நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். பிகினர்ஸ் இதை தெரிஞ்சுக்கோங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் லேடிஸ் ஏதாவது ஒரு ஒர்க்கை வந்து கற்றுக்கோங்க. ஜாப், ஈவன் ஜாப்க்கே நீங்கள் போனீங்கனாலும் ஏதோ ஒரு கைத்தொழில் நீங்கள் கற்றுக்கோங்க. என்னைக்கு இருந்தாலும் அந்த தொழில் நமக்கு கை கொடுக்கும். இன்கேஸ் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க, ஃப்யூச்சரில் ரொம்ப யூஸ் ஆகுங்க. ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு அது வந்து நம்மளை காப்பாற்றுங்க. இப்போ இந்த கேப்பில் தாங்க வந்து நம்ம ஹூக் வந்து உள்ளே விட போகிறோம். சரிங்களா, இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் கோர்க்குற மாதிரி குண்டு நீடில், அதாவது இந்த மாதிரி ஒரு ஊசி வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்களா, என்கிட்ட நிறைய இருக்குது. இது எதுக்காகனா ஹூக் வந்து இப்போ ஆல்ரெடி நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த பாருங்களேன் எங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா அந்த கேப்பு, அந்த கேப்புக்குள்ளே நெடியில் விட்டு இந்த பக்கமும் நம்ம பண்ணலாம், அந்த பக்கம் வச்சுக்கணும் பண்ணலாம். சரிங்களா, நல்லா இன்சர்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா பாருங்க, இந்த மாதிரி நல்லா ட்விஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த கேப் கொஞ்சம் பெருசாயிடும். அந்த கேப் பெருசானதுக்கு அப்புறமா நாம் இப்படி ஹூக்கை உள்ளே விட்டு
பாருங்க இப்படி திருப்பிக்கலாம். இவ்வளவுதாங்க. இந்த மாதிரிலாம் நீடில் வச்சு பண்ணாதான் ஹூக் வெளில வருமானா இல்லை, அப்படியேவும் பண்ணலாம். என்ன அது கொஞ்சம் நமக்கு சிரமமா இருக்கும். இந்த மாதிரி பண்ணிக்கிட்டா நமக்கு கொஞ்சம் ஈஸியா வந்து ஹூக் உள்ள போய் டேர்ன் ஆயிடுங்க. இந்த மாதிரி திருப்பிக்கலாங்க. இதில் பாருங்க, நம்ம நீடில்லாம் விட்டு ட்விஸ்ட்லாம் பண்ணல. நீடில் விடாமலே நம்ம ஹூக்கோடைய ஹெட்டு மட்டும் இங்கே பாருங்க, அந்த கேப் ஸ்டிச்சிங் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல உள்ள வச்சுட்டு இப்படி விட்டுட்டு இங்கே பாருங்க, அப்படியே இதை ட்விஸ்ட் பண்ணி திருப்பிட்டேன். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸிங்க. இப்போ நம்ம வேலை கொக்கி கட்டுறது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு. இதை நம்ம எப்படி திருப்பி தைக்கணும்னா, இதை ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. எப்பவும் போல தான் இதை ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே டர்ன் பண்ணி நம்ம பட்டுக்கு ஸ்டிச் பண்ண வேண்டியதுதாங்க. இப்போ ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாங்க. இந்த லாஸ்ட்லேயே நம்ம ஹூக் கோர்த்ததுனால கொஞ்சம் நமக்கு மக்கர் பண்ணும். மிஷினில் வந்து தையல் விடுறதுக்கு இல்லாமல் இடிக்கிற மாதிரியெல்லாம் இருக்கும். அதெல்லாமே ஃபஸ்ட்டு தைக்கும்போது மட்டும் உங்களுக்கு சிரமமாக இருக்கும். ஃபஸ்ட்டு அதாவது பிகினராக இருக்கவங்களுக்கு நான் சொல்கிறேன். நல்லா அப்படி எட்ஜில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஹூக் வந்து எட்ஜில் இருந்தால் தான் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். சென்டராக போயிடக்கூடாது. சரிங்களா? ஹூக் மேலே இன்னொரு ஸ்டிச் கூட விட்டுக்கலாங்க. நமக்கு ஃப்யூச்சரில் என்றைக்கும் அது கழன்றக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா நம்ம இது மேலே வந்து கைட்லைனர் மாற்றிட்டு சிங்கிள் கைட்லைனரில் மாற்றிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இறக்கிட்டு வந்துட்டோம்னாலும் உங்களுக்கு அது என்றைக்குமே பிரியாது. தைக்கலைனாலும் அது ஒன்றும் பிரிஞ்சு வரப்போகிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து உள்ளே வச்சு லாக் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இன்கேஸ் டவுட்டாக இருக்குது அப்படின்னா கைட்லைனரை சேஞ்ச் பண்ணிவிட்டு இது மேலேயே கிட்டத்தட்ட இதே டைப்பே தான் ஆப்போசிட் ஹூக் ஸ்டிச் பண்ணுறதோ. ஆனால் அதில் வந்து கண்டிப்பாக நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு தான் நம்ம மாட்டணும். இல்லைனா அது வந்து ஈஸியாக கழண்டுட்டு வந்துடும். அது ஏன்னா அதில் ஹெட்டே கிடையாது இல்லையா, ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால அது வந்துடும். இதில் வந்து ஹெட் இருக்குது, அதனால் இது தனியாக கழண்டுட்டு வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. நம்ம எல்லாமே லாக் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுனால. ஈக்குவல் ஃபோல்டிங் பாருங்க, ஈக்குவலாக இந்த எட்ஜஸில் வந்து அதனுடைய ஹெட் இருக்கணும், தள்ளி வரக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ இந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக் எல்லாம் ட்ரிம் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், மிஷின்லேயே ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சுங்க. இப்போது ஹெம்மிங் வந்து எப்படி மிஷின்லேயே பண்ணுறது, பயாஸ் பீஸ் வைக்கிறோம் இல்லைங்களா, கிராஸ் பீஸ் நெக்குக்கு கொடுக்குறோம் இல்லைங்களா, அதிலேயே தாங்க நாங்கள் ஹெம்மிங் பண்ண போகிறோம். பாருங்கள், மிஷின்லேயே கிராஸ் பீஸ் வந்து பயாஸ் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் எப்பவும் போல் அது 1 இன்ச் 1.25 இன்ச் இருந்தால் போதும். 1 இன்ச்சு எனஃப். ஃபுல் கிராஸ் இருக்க பாருங்கள். இதை 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நெக் லைனில் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. பயாஸ் பீஸ் வைக்கும்போது எப்போவுமே வந்து பீஸை வந்து நம்ம இழுக்கக்கூடாது, நெக்கோடைய ஷேப் மாறிடும், ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்காது. அதனால் அப்படியே செவனேன்னு இருக்கணும் அந்த துணி, அழகு போல் அப்படியே இருக்கட்டும். நம்ம பாட்டு ஸ்டிச் பண்ணலாம். ஃபிங்கர்ஸ் வந்து இழுக்காமல் பார்த்துக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக்கும் இழுக்கக்கூடாது, பயாஸ் பீஸையும் இழுக்கக்கூடாது. ஸ்மூத்தாக வச்சுட்டு 1/2 இன்ச் வெளில விட்டு கட் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணி
இப்போ கரெக்டாக அந்த வீப் லைன்கிட்டே வரும். இது பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இது டாப் ஸ்டிச் அடிக்கிறதுக்கு முன்னாடியே எங்கெங்கெல்லாம் கர்வ் இருக்கோ அங்கங்கெல்லாம் லைட்டாக ட்ரிம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த கர்வ் சைடு வந்து நீட்டாக உங்களுக்கு திரும்பும். இல்லைனா அந்த வளைவில் வந்து அந்த பீஸ் திரும்பாமல் உங்களுக்கு அதை வந்து ஷேக் ஒரு மாதிரி வளைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஓகே, லைட்டாக ட்ரிம் பண்ணிட்டு டாப் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ இதை திருப்பிட்டு நம்ம பெரிய தையல் ஒன்று அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹெம்மிங் பண்ணிட்டு பிரிப்போம் இல்லைங்களா? கையில் பண்ணுறது இதுலேயுமே நீங்கள் ஒரு பெரிய தையல் ஒன்று அடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம 4ல் செட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்கள், பெரிய தையல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் டைலர் ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். திரும்ப மறுபடியும் சின்ன தையல்லையே 2ஆம் நம்பரில் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு இதை எப்படி நம்ம இப்போ ஹெம் பண்ண போகிறோன்னா, இப்போ நம்ம இந்த டாப்பில் வந்து பெரிய தையல் அடிச்சிருக்கிற இடத்துல வச்சுட்டு தான் நம்ம ஊசியில் வந்து ஹெம்மிங் பண்ணுவோம் சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஊசியில் ஹெம்மிங் பண்ணாமல் நம்ம மிஷினில் பண்ணுறதுனால கரெக்டாக இதனோட எட்ஜஸ் பாயிண்ட் எதுன்னு பார்த்துட்டு மடிச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம வந்து 4ஆம் நம்பர் வச்சு பெரிய தையல் பாருங்கள் எல்லா இடத்துலையும் அடிச்சாச்சு. இப்போ அதை திருப்பி நீங்கள் இங்கேருந்து ஹெம்மிங் லைனை ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, உங்கள் கைவாட்டை எப்படி வருமோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ண பாருங்கள். நான் இங்கேருந்து கரெக்டாக விபீஸ்லேருந்து இந்த எட்ஜ்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். பாருங்கள், நார்மலாக இந்த இடத்துல ஒரே ஒரு ஸ்டிச் எடுத்த உடனே ஃபஸ்ட்டு ஹெம்மிங் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரே இடத்துல ஒரு 2 டைம் மிஷின் இறக்கிட்டு நீடில் இறக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மைனூட்டாக எட்ஜில் கொஞ்சமாக ஃபேப்ரிக் இருக்குது பாருங்கள், அதில் வந்து தையல் அடிக்கணுங்க. அதுக்கப்புறமா அகைன் மறுபடியும் அந்த ஃபேப்ரிக் மேலே ஒரு ஸ்டிச்சு, திரும்ப மறுபடியும் கீழே நீடில். இப்போ பாருங்கள், ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன். இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சமாக துணி இருக்குது பார்த்தீங்களா, லைட் வெளிச்சத்தில் தெரியுதுங்களா? இந்த கொஞ்சம் துணி மேலே தான் நம்ம தையல் அடிச்சுட்டு வரோம். ஹெம்மிங்க்கு தேவையானது எங்கன்னா இந்த இடத்துல நம்ம தையல் அடிக்கிறோம். அகெயின் இந்த இடத்துல நீடில் வச்சு ஒரு ஸ்டிச்சு, திரும்ப மறுபடியும் இவ்வளோ தூரம் தைக்கிறோம். இந்த ப்ளவுஸ் பீஸ் மேலே வச்சு ஒரு ஹெம்மிங். அகெயின் கொஞ்சம் உங்களுக்கு பக்கம் பக்கமாக வேணும், இன்னும் பக்கம் பக்கமாக கூட பண்ணுங்கள். நான் வந்து ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு 1/4 இன்ச்சுக்குள்ளேயே இருந்தால் ஓகேனாலும் நீங்கள் அப்படி பண்ணுங்கள். திரும்ப மறுபடியும் இதிலையே ஒரு தையல் அடிக்கணும். இந்த இடத்துல ஒரு நீடில் இறக்கி எடுத்துட்டோம்னா ஒவ்வொரு தடவையும் அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு வந்தால் ஹெம்மிங் நம்ம கையில் எடுத்த மாதிரியே நீட்டாக தெரியுங்க. இப்போ பாருங்கள், ஃபேப்ரிக் மேலே அதாவது ப்ளவுஸ் பீஸில் இறக்குறேன் நீடில். அகெயின் அப்படியே திருப்பி அந்த பயாஸ் பீஸில் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். அகெயின் மறுபடியும் ப்ளவுஸ் பீஸில் நீடில் இறக்குறேன். திரும்ப மறுபடியும் பயாஸ் பீஸு அந்த கிராஸ் பீஸில் தையல் நேராக அடிச்சுக்கிட்டே வரணும். ஹெம்மிங் பண்ணுற இடத்துல மட்டும்தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸில் வந்து நீடில் இறக்குறோம். இது ஃபஸ்ட்டு 1 or 2 டைம்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு சிரமமாக தெரியும்.
அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஈஸியாக நீங்களே பண்ணிவிட்டு எடுத்து போட்டுருவீங்க. இதுக்காக தனியாக மெனக்கெட்டு நம்ம உட்காந்து ஏன்டா ஹெம்மிங் பண்ணணும் அப்படின்னு கூட பண்ணலாம். ஒரு சில கஸ்டமர் எனக்கு கையில் பண்ணி கொடுத்தாவே தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரியே பண்ணி கொடுக்க வேண்டியதுதான். பயாஸ் பீஸில் ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸ் பீஸில் முன்னாடியில் இருக்கிறேன். அகைன் பயாஸ் பீஸு கண்டினியூஸாக இதே மாதிரி தாங்க நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். அதை உரசின மாதிரி, அதாவது அந்த நெக்லைனை உரசின மாதிரியே பயாஸ் பீஸில் தையல் விட்டுட்டு வரோம். இப்போ நம்ம ஹெம்லைனை முடிச்சிட்டோம். இப்போது அந்த 4ஆம் நம்பரில் வச்சு நம்ம தையல் அடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த தையலை வந்து நான் பிரித்து விட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள். ஏன் பெரிய தையலாக வச்சுக்கணும்னா பிரிக்கும் போது பார்த்து ரொம்ப ஈஸியாக பிரிச்சுட்டு போயிடலாங்க. இல்லைன்னா நம்ம கஷ்டப்பட்டு அடித்ததையும் சேர்த்து பிரிக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் முடிஞ்ச அளவு 4ஆம் நம்பர் 5ஆம் நம்பர்லேயே தையல் வச்சுக்கோங்க. ஏன்னா இதுவும் நம்ம மிஷினில் தான் தைக்கிறோம், அதுவும் மிஷினில் கன்ஃபியூஸ் ஆகி நம்ம பாட்டுக்கு பிரித்து விட்டுட்டோன்னா நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாக போயிடும். ஜஸ்ட் இதை பிரித்து விட்டுட்டு தேவைன்னா ஒரு லைட்டாக அயன் மட்டும் பண்ணிட்டிங்கன்னா நல்லா நீட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஹெம்மிங் லைன் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு ஒவ்வொரு சென்டருக்கும் நடுவில் பாருங்கள், நம்ம ஹெம்மிங் பண்ண மாதிரி ஹோல்ஸ் தெரியுதுங்களா? மிஷின்லேயே ஹெம்மிங் பண்ணுறது இதுதாங்க. கையில் எதுவும் இல்லை பாருங்கள், எல்லாமே ஸ்டிச் தான், மிஷின் ஸ்டிச் தான். நம்ம அந்த கேப் விட்டு விட்டு நம்ம இப்படி திருப்பி வச்சுட்டு இந்த எட்ஜில் தையல் விட்டுட்டு ஒவ்வொரு நீடிலையும் இந்த துணி மேலே நம்ம இறக்கி ப்ளவுஸ் பிட்டில் இறக்கிட்டு வந்தோம்னா அது ஹெம்மிங் லைனாக உங்களுக்கு மாறிடும். வெளியிலையும் பாருங்கள் விசிபிளாக எங்கேயும் உங்களுக்கு தையலே வெளியில் தெரியாது. ஹெம்மிங் லைன் மாதிரி நீட்டாக இருக்கும். ஹோல்ஸ் ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம ரொம்ப பெரிய ட்ரிக்ஸ் பார்த்துருக்கோம். ஒன்று இன்விசிபிள் ஹூக்கு, அடுத்தது ஹெம்மிங் மிஷின்லேயே பண்ணுறது எப்படின்னு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.